தேனி மாவட்டத்தில் தனிநபர் ஒருவர் அரசு கல்குவாரியில் கடந்த 5 மாதங்களாக முறைகேடாக கற்களை வெட்டி எடுத்து கேரள மாநிலத்திற்கு அனுப்பி வைப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதை பற்றி விவரிக்கின்றது இந்த தொகுப்பு. தமிழகத்தில் காஞ்சிபுரம், சிவகங்கை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கோவை மாவட்டங்களில் அதிக அளவில் கல்குவாரிகள் செயல்பட்டு வருகின்றன. கல்குவாரிகளை பொறுத்தவரை ஒவ்வொரு கல்குவாரிக்கும் தனித்தனியாக அனுமதி அளிக்கப்பட்டு பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் செயல்பட்டு வருகின்றது. இவ்வாறு செயல்படும் கல்குவாரிகள் கட்டுமான பணிகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்காக கற்களை வெடிகளை வைத்து தகர்த்து எடுக்கின்றன. மேலும் இங்கிருந்து எடுக்கப்படும் கற்கள் பல நேரங்களில் கேரளா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கு சட்டவிரோதமாக கடத்தப்பட்டு வருகின்றன என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து எழுந்து வருகின்றது. அதேபோல் தற்போது தேனி மாவட்டத்தில் செயல்பாட்டில் இல்லாத அரசு கல்குவாரிகள் முறைகேடாக கடந்த 5 மாதங்களாக உரிய அனுமதியின்றி கற்களை வெட்டி எடுத்து கேரள மாநிலத்திற்கு நூற்றுக்கணக்கான லாரிகளில் கடத்தப்படுவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் கோடி தாலுகா கோடாங்கிப்பட்டி அருகே சுமார் 52 ஏக்கர் பரப்பளவில் 4 அரசு வருவாய் கல்குவாரிகள் உள்ளது. அவற்றில் 3 கல்குவாரி செயல்பாட்டில் உள்ளது. ஒரு கல்குவாரி குத்தகை காலம் முடிவடைந்த நிலையில் செயல்பாட்டில் இல்லாமல் உள்ளது. ஆனால் பகல் வேளையில் மட்டும் செயல்படாமல் இரவு நேரத்தில் முழு வேகத்தில் செயல்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது. இந்த கல்குவாரியை கடந்த 2019ஆம் ஆண்டு ஜனவரி 25ஆம் தேதி முதல் 2024ஆம் ஆண்டு ஜனவரி 25ஆம் தேதி வரை 5 ஆண்டுகளாக தனிநபர் ஒருவர் அரசு கல்குவாரியை குத்தகைக்கு எடுத்து கற்களை வெட்டி எடுத்து அண்டை மாநிலமான கேரளாவிற்கு அனுப்பி வந்துள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் கல்குவாரி குத்தகை காலம் நிறைவடைந்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் 5 கோடி ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டு பின்னர் மாவட்ட நிர்வாகமே குவாரி ஏலத்தை ரத்து செய்தது. இதனைத் தொடர்ந்து தனிநபரால் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் 13 மாதங்கள் கல்குவாரியில் நீட்டிப்பு செய்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக கூறப்படுகின்றது. ஆனால் மாவட்ட நிர்வாகம் இதற்கு எந்த அனுமதியும் இதுவரை வழங்கவில்லை என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் அந்த தனிநபர் தொடர்ந்து கடந்த 5 மாதங்களுக்கு மேலாக அரசு கல்குவாரியில் உரிய அனுமதியின்றி கற்களை வெட்டி எடுத்து கடத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கல்குவாரி முறைகேடாக செயல்படுவதாக தேனி மாவட்ட கல்குவாரி உரிமையாளர்களும் மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்துள்ளனர். ஆனால் ஆளும் அரசியல் கட்சி அமைச்சர்களுடன் தொடர்பை பயன்படுத்தி அந்த தனிநபர் இவ்வாறு முறைகேடாக செயல்படுவதாக சொல்லப்படுகின்றது. மேலும் இந்த கல்குவாரி செயல்படுவதற்காக கொட்டங்குடி ஆற்றின் குறுக்கே உரிய அனுமதியின்றி பாலம் கட்டியுள்ளனர் என்றும் இங்கு கற்களை வெட்டி எடுக்க தினந்தோறும் இரவு நேரங்களில் வெடி வைக்கப்படுவதால் அருகில் உள்ள தேனிப்போடி ரயில் தண்டவாளத்திற்கு ஆபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே உரிய அனுமதியின்றி முறைகேடாக அரசு கல்குவாரியில் கடந்த 5 மாதங்களாக கற்களை வெட்டி எடுத்து கேரள மாநிலத்திற்கு கடத்தப்படுவதை தடுக்க தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் கனிம வளத்துறை, மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம், வருவாய்த்துறையினர், காவல்துறையினர் ஆகியோர் உரிய ஆய்வு நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் விவசாயிகளும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். முடிந்த பின்னரும் தொடர்ந்து குவாரியில் கல் வெட்டி எடுக்கப்பட்டு இரவு பகலாக கேரள மாநிலத்திற்கு அனுப்பப்படுகிறது. மேலும் இந்த குவாரி அருகே ரயில் நிலையமும் கொட்டங்குடி ஆறும் இருக்கிறது. இந்த ரயில் தண்டவாளம் அருகே இந்த குவாரி செயல்படுவதால் ஆபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது. கொட்டங்குடி ஆற்றின் குறுக்கேயும் பாலம் கட்டப்பட்டுள்ளது. இந்த பாலம் உரிய அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டு இந்த குவாரியிலிருந்து எடுத்து செல்லப்படும் கனிம வளங்கள் வெளி மாநிலங்களுக்கு கடத்தி செல்லப்படுகிறது. எனவே தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக தலையிட்டு இந்த கொள்ளையை தடுத்து நிறுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் புகார் தெரிவித்துள்ளனர்.